வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு Karuveppilaisamayal. நான் இப்போ ரீசண்டாக ஒரு கோவிலுக்கு போனேன். அங்கே இந்த டாக்டர் படிக்கிற பசங்க, குட்டி குட்டி பசங்க 20 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4-5 மீட் பண்ணேன். அதுங்கெல்லாம் என்ன தெரியுமா கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ரெடிமேடாக ஒரு தொக்கு மாதிரி போடுங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அவங்க வேலைக்கு போய் படிச்சுட்டு வருதுங்க, இல்லை ட்ரெயினியாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த ஒரு சாதம் வடித்து டக்குன்னு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதில் எல்லா ஐட்டமும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். கெஸ் பண்ணிட்டீங்களா? தெரியலையா? நானே சொல்கிறேன், செய்யும்போது பாருங்கள், அப்புறமா சொல்கிறேன். சஸ்பென்ஸ். இப்போ அடுப்பை பற்றி வச்சுக்கணும், சரியா? வெங்காயத்தை வதக்கிப்போம். எண்ணெய் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு வெங்காயத்தை வதக்கிடுவோம். இதுலேயே கூட நீங்கள் பூண்டு கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில பேருக்கு பூண்டு வாசனை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால் பிடிக்குன்றவங்க பூண்டு போட்டுக்கோங்க, ஆனால் இஞ்சி வேண்டாம், சரியா? பூண்டு மாத்திரம் போட்டுக்கோங்க, ஏன்னா இஞ்சி போட்டால் ஃப்ளேவர் மாறிடும். இந்த கருவேப்பிலோடைய டேஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக அது அப்சர்வ் பண்ண முடியாது. சாப்பிடும்போது ஒரு இட்லிக்கோ ஒரு தோசைக்கோ இதுக்காக தொட்டுட்டோன்னா சும்மா சூப்பராக இருக்கும். அதை விட சாத்தில் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு அப்படி குழச்சி அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை விட பிரமாதமாக இருக்கும். ஸோ எல்லாருமே கதை கேட்டீங்க. ஆனால் இப்போ நான் ஒரு 2 நாளாக ரொம்ப பிஸி, வெளில ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் அதனால் பிஸி ஆகிட்டதுனால நான் கொஞ்சம் எதுவும் படிக்க முடியல. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் 1க்கு 2 கதை சொல்கிறேன். இப்போ தக்காளி இருக்குது, இதை நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், தக்காளி இருக்குது, இதை நான் இதோட சேர்க்க போகிறேன். இப்போ எவ்வளோன்னு கேட்கலையே அளவு, 2 வெங்காயம் 2 தக்காளி, சரிங்களா? 2 வெங்காயம் 2 தக்காளி, இதை நம்ம போட்டுட்டு அரைக்க போகிறோம். அதில் இங்கே பாருங்கள், இந்த கருவேப்பிலையிலலாம் இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்குது பார்த்தீங்களா, காம்பு, இந்த மாதிரி மெல்லிஸ் காம்பு இருந்தால் அதை சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறையா சக்தி கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் மெல்லிஸாக இருந்தால் கண்டிப்பாக காம்பை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலையை அலம்பிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தொடச்சிட்டு காய வச்சுட்டு, காய வைக்கிறதுனா என்ன, ரொம்ப தண்ணி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் கெடாது, அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக ஆன பிறகு இதை போட்டு வதக்கிடலாம். அதுக்காக பச்சையாக அப்படியே அலம்பிட்டு போடக்கூடாதாமான்னா தாராளமாக போடலாம். ஏன்னா நம்ம சௌரியம் தான், நம்ம இஷ்டம்தான், நம்ம என்ன நிறையவா பண்ண போகிறோம், 2 நாளில் காலி பண்ணிட மாட்டோமா? ஒரு வாரம் வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு வாரம் தாராளமாக வச்சுக்கலாம், வெளியிலேயே வச்சுக்கலாம். ஆனால் எண்ணெய் கொஞ்சம் ஒரு பாட்டிலில் போடுறோம், மேலே கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை சுட வச்சுட்டு ஆறினவுடனே அது மேலே ஊற்றிட்டா எண்ணெய் அப்படியே மேலே நிற்கும். அப்படியே அடியிலேருந்து எடுத்துக்கணும், எண்ணெயை அப்படியே வச்சுருக்கணும். எத்தனை நாள் ஆட்டம், 1 மாதம் கூட ஆட்டம் கெடாது, சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வெளியில் போனால் என்னை எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணி என்னோட பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ எனக்கு அது பகவான் கொடுத்த ஒரு வரமாக நான் நினச்சிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஆசீர்வாதங்கள். எல்லோரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் ஒன்று படிக்கிறதுங்க, ஒன்று வேலைக்கு போகிறது. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் இருக்கும். சோம்பு, தனியா பொடி, அதை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் அது எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா புளி, இந்த அளவுக்கு புளி, சும்மா கொஞ்சோண்டு ஒரு 2 பீஸு சின்ன சின்னதாக, அதையும் இதில் போட்டுக்கிறேன். ஸோ சோம்பு பொடி, தனியா பொடி போட்டுட்டோம். காரத்துக்கு இதில் நீங்கள் மிளகு போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு மெடிசினலாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு மிளகு காரம் ரொம்ப பிடிக்காது இல்லையா? அதனால நான் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி, காரப்பொடி நம்ம அந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி, இங்கே பாருங்கள், இந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துப்போம், போகிறோம், ரொம்ப வேண்டாம், 2 ஸ்பூன் சேர்த்துண்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பையும் வறுத்துருங்க, உப்பையும் அப்படியே வறுத்துருவோம். இப்போ என்னாச்சு, எல்லாம் போட்டோமா, வறுத்துட்டோமா, என்ன பண்ணணும், அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துன்னு வரேன். அது வரைக்கும் பிரேக். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, பாருங்கள், இது இருக்கட்டும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், இது காஞ்சி எடுத்து நல்லெண்ணெய், அதனால் நான் கடுகு போட்டுட்டேன்.
வெந்தயம் மாத்திரம் சும்மா ஒரு பிஞ்சு போடுங்க, ரொம்ப போடாதீங்க. ஏன்னா வாய்க்கு வெந்தயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, கசக்கிறது, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு என்ன திட்ட போகிறீங்க. அதுக்காக தான் ஒரு பிஞ்சு. ஆக்சுவலாக நான் வெந்தயம் நல்லா சாப்பிடுவேன், அப்படியே கடிச்சே கூட சாப்பிடுவேன். பட் எல்லாரும் அப்படி சாப்பிடுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாதா. நம்ம அரைச்ச விழுதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கிறோம், சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டவ்வை சின்னது பண்ணிவிட்டு இதை அப்படியே இதில் சேர்த்துட்றேன், சரிங்களா. அவ்வளோதான், சூப்பராக 2 நிமிஷம் ஜம்முன்னு ரெடி ஆகிடும் பாருங்கள். வாசனை ஊற தூக்கம். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, என்ன இந்த பசங்க பண்ணுறது சமையல் சூப்பராக இருக்கே, எங்களுக்கும் கொடுங்க அப்படின்வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ஸோ நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்படி கருவேப்பிலை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நீங்கள் போட்டுண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தட்லேயே அடுத்தது ஒன்று, கொத்தமல்லி, கேரட் தொக்கு, பீட்ரூட் தொக்கு எல்லாமே போடுறேன் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மேலே எண்ணெய் நிற்கணும். ஒரு பாட்டில் எடுத்து போட்டிங்கன்னா மேலே எண்ணெய் நிற்கணும். நிற்கலையா கொஞ்சம் எண்ணெயை காய வைங்க, 2 ஸ்பூன் எண்ணெயை ஆறின உடனே அது மேலே ஊற்றி மூடி வைங்க, அவ்வளோதான், கெடவே கெடாது, சரிங்களா. ஸோ இந்த இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதித்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட தொக்கு ரெடி. சாத்தில் போட்டு சாப்பிட்றீங்களோ, இட்லிக்கு தொட்டுக்கிறீங்களோ, தோசைக்கு தொட்டுக்கிறீங்களோ, சப்பாத்தி மேலே தடவி அப்படியே சாப்பிட்றீங்களோ, உங்கள் இஷ்டம், சரிங்களா. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சொன்னாங்க, ஒரு 2-3 பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வீடியோ பண்ணுற அன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னா. ஆனால் நான் மறந்து போயிடுறேன். ஸோ இன்றைக்கி யாருக்கெல்லாம் பிறந்த நாள் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து திருமண நாள் பார்க்குற வருதா, அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள், சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம இது கொதித்தோடனே நான் உங்களோட கனெக்ட் ஆகிறேன். பாருங்கள், இப்போ நம்மளோட தொக்கு எப்படி கொதிச்சு அதை பாருங்கள், எண்ணெய் மேலே வர்றது தெரியறதா உங்களுக்கு, அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், ஜம்முன்னு. இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுறேன். இவ்வளோ தான் நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை செஞ்சு பார்த்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. எத்தனை நாள் ஆனாலும் நான் சொன்ன அந்த இதை மாத்திரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போகிறோம், 2 மாதம் ஆனாலும் கெடாது. ஸோ ஆனால் நீங்கள் பாவம் தனியாக இருக்கீங்க, எத்தனை நாள் வரும் இதெல்லாம், 2 நாள் வருமா 3 நாள் வருமா, ஓகேவா. இதே மாதிரி அடிக்கடி பண்ணிக்கோங்க. சரி, எப்போ போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். ஒன்றும் சொல்ல மறந்துட்டேனே, என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுக்க மறக்காதீங்க. ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.